வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். ப்ளஸ் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சில சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, உதாரண ஜாதகங்களை நம்ம போடுவோம். உதாரண ஜாதகங்கள் உண்மை ஜாதகங்கள் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸில் ஒரு உதாரண ஜாதகம் போடுவாங்க. இந்த உதாரண ஜாதகம் போட்டு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பொழுது இல்லை, இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பொதுவாக கடந்த ஒரு 2-1.5 வருஷத்துக்கு முன்னாடி மகர லக்னம், 8இல் சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த சூரிய திசை நடந்தால் ஜாதகரை இருக்கும் இடத்திலிருந்து வெளியில் கொண்டு போய் செஞ்சு நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்னும் அது உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போது நான் போட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்னது என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகள்லையும் இதை நான் சொன்னது, அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கும்பொழுது அவருக்கு உயிர்கண்டத்தை தரும், அந்த இடத்துல சூரிய தசை வெளியில் அழிச்சுட்டு போகாது அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தேன். நிறைய எதிர்ப்பும் வந்தது. ஓகே, ஸோ அதன் அடிப்படை அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு கற்பனை ஜாதகம். மகர லக்னம், 8இல் சூரியன், குரு சுக்கிர வளர்பிறை இல்லை பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனினுடைய தொடர்பை பெற்று சுபத்துவமானால் அப்படின்ற ஒரு அடிப்படை. இது உண்மை. ஸோ அப்போது அந்த மாதிரி ஜாதகம் வந்துருச்சு. யாரோடைய பலன் நடந்தது? வெளியில் அனுப்பித்தா இல்லை பிரச்சனையை கொடுத்துதா? யாருடைய பலன் சரி அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து பாருங்கள். ஜாதகம். இந்த ஜாதகம் பாருங்கள். இது ஒரு ஜாதகர் ஒரு பெண். 24/8/1999 7:29 PM திருநெல்வேலியில் பிறந்த ஒரு பெண். ஜாதகருடைய கணவர் தான் வராங்க. கணவர் பலன் கேட்கும்போது, சார் இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லிட்டேன். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இந்த ஜாதகம் ஒரு பெக்யூலியர் ஜாதகம் அப்படின்னப்போ, என்ன சார் இது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே, இதில் என்ன பெக்யூலியாரிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன பதில், சார் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னும் பொழுது ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு விளக்குவதுன்றது ஒரு ஸ்டைலு. நம்மளுடைய கோட்பாடை நிரூபிப்பதற்காக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை போட்டு இதுதான் உண்மை என்று சொல்லும் பொழுது அத்தி பூத்தார் போல், நான் சொல்கிறது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஜாதகம், ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தை போடும்போது அந்த மாதிரி ஜாதகர் அல்லது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கிறதே அதிசயம். அந்த மாதிரியான ஜாதகங்களை போட்டு இதுதான் விதி, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இல்லை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுவே ஜாதகம் உயிர் பெற்று வந்தால் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குமோ, அதனால தான் சார் கேட்டேன் உங்ககிட்ட. இதை எதுக்காகன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் மகர லக்னம், 8இல் சூரியன் அமர்ந்து குரு சுக்கிரன் மற்றும் பௌர்ணமிக்கு நிகரான சந்திர தொடர்பை பெறும்போது சூரியன் இருக்கும் வீட்டிலிருந்து வெளி மாநிலம் வெளிநாடு அனுப்பி ஜாதகரை அற்புதமாக வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது நான் அப்படி நடக்காது, ஜாதகருக்கு உயிர் பிரச்சனையை தரும், ஆயுள் கண்டத்தை தரும் அப்படின்னு நான் வாதாடினேன். நான் என்னுடைய ஒரு கமெண்ட்டை முன்வைத்தேன். அது சித்தரிக்கப்பட்ட ஜாதகம் சார், அதனால் அந்த மாதிரி ஜாதகம் வந்தால் உண்டு. அதாவது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, மீசை முளைக்கலைன்னா சித்தப்பா கிடையாது, அத்தை தான். ஸோ அப்போது
ஒரு சித்தரிக்கப்பட்ட ஜாதகத்தை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விதிகளை சொல்லும் பொழுது அந்த சித்தரிக்கப்பட்ட ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் உண்மையாக வந்து நடந்தால் மட்டுமே அந்த விதி கரெக்ட், இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. ஸோ இதில் யார் சொன்னது கரெக்டு? அவங்க சொன்னது கரெக்டாக இல்லை, வெளிநாடு வெளிமாநிலம்னு அனுப்பி அட்டகாசமாக அப்பாவுக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுத்து, சுபத்துவமாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து நல்லதை பண்ணிச்சா, இல்லை நான் சொல்கிற மாதிரி உயிர்கண்டத்தை கொடுத்து அப்பாவுக்கும் பிரச்சனையை கொடுத்து பண்ணிச்சா? இது எவ்வளோ பெரிய ஒரு சில விஷயம் சார் அப்படின்னும் பொழுது என்கிட்ட கேட்டார் க்யூரியஸாக, என்ன பதில் சார்? நான் சொன்னேன், சார் உங்கள் மனைவியுடைய ஜாதகம் லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் செய்து குருவுடைய 5ஆம் பார்வையில் இருக்குது. லக்னத்திற்கு 4ல் செவ்வாய், ராசி மகர ராசியாகி, ராசி மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகி, ராசியுடன் கேது, ராசியாதிபதி நீச்சமானாலும் குருவுடன் சேர்ந்து இருக்கிறது ஒரு விதமான ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அங்கே சுபத்துவம்னுவாங்க. மற்றும் லக்னத்திற்கு 12ல் ராகு மற்றும் புதன் சேர்ந்து இருக்கையில், இதான் உங்கள் மனைவியுடைய ஜாதகம் சார். பிறந்தது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தனால ஜனனகால தசையே இந்த இடத்துல சூரிய தசையாக வந்துவிட்டது. உங்கள் மனைவி சின்ன வயசில் சின்ன குழந்தையில செத்து பொழைச்சாங்கன்னு, செத்து பொழைச்சாங்க உங்கள் மனைவி. மிக கடினமான ஒரு காலகட்டம், பிறந்ததுலேருந்து ஒரு 3 வருஷம் மிக மிக கடினமான காலகட்டம். உங்கள் மனைவிக்கு உயிரோடு இருந்ததே லக்னாதிபதியாக சூரியன் இருந்தது தான், வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், சார் 100க்கு 100 உண்மை. என் மனைவி பிறந்ததே ப்ரீமெச்சூர்ட் பேபி. சரி, யாருக்கெல்லாம் ப்ரீமெச்சூர்ட் பேபின்னா என்னன்னு தெரியாதுன்னா, பொதுவாக ஒரு குழந்தை 10 மாதத்தில் பிறக்கும். 10னா 10ன்னு பிறக்காது. 9 மாதம் இத்தனை நாட்கள் 25 நாட்கள், 9 மாதம் 15 நாட்கள், 9 மாதம் 20 நாட்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு டியூ டேட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஹெல்த்தி பேபிக்கு ஒரு டியூ டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்ஸுக்குள்ளே பிறக்கும்னு ஒரு டியூ டேட். அந்த டேட்டுக்கு முன்ன ஒரு நாள் பின்ன ஒரு நாள் பிறக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தட் இஸ் நாட் ப்ரீமெச்சூர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீமெச்சூர்னா 8 மாதத்தில் பிறக்கிறது, 7 மாதத்தில் பிறக்கிறது, 9 மாதத்திற்குள் பிறப்பது எல்லாமே ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லப்படுது. இந்த குழந்தை ப்ரீமெச்சூர் பேபி. பிறந்த உடனே எடுத்து இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. இன்குபேட்டரில் வைக்கவில்லை என்றால் குழந்தை உயிருடன் இருக்காது அப்படின்ற அடிப்படையில் இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. இன்குபேட்டரில் சில மாதம் வைத்து, கிட்டத்தட்ட 1 மாதமோ 2 மாதமோ இன்குபேட்டரில் வைத்து அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணி தேத்தி எடுத்துன்னு வந்து, அதுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு அடுத்த 3 வருஷத்திற்கு எப்படி இருக்கணும்னு ஒரு சார்ட்டு போட்டு தந்தையிடம் மற்றும் அம்மாவிடம் கொடுத்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி உத்தரவாதம் வாங்கின பிறகு இன்குபேட்டருக்கு அப்புறமாலாம் ஓரளவுக்கு தேத்தி விட்டுருக்காங்க. இந்த குழந்தை அதே இடத்துல தான் இருந்திருக்கு. அப்பாவும் அந்த நிலைமையில் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான காலகட்டம். இந்த குழந்தை பிறந்தது கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் பிறந்தது. அதனால் பொருளாதாரத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்பாவுக்கு இருந்தது. ஸோ அப்படி இருந்து வந்த அமைப்பு சூரிய தசை. இப்போது இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்கிறது அபூர்வம் இல்லையா? முன்ன சித்தரிக்கப்பட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுக்கு ஒரு பலன் சொல்லி இல்லைன்னு நம்ம வாதாடும்போது, இந்தா பார் நீ சொன்னது கரெக்டுன்னு நமக்கு ஒரு ஜாதகம் வரும்பொழுது, அப்பா நம்ம ஜோதிடத்தை ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சிட்ருக்கோன்ற நம்பிக்கை நமக்குள்ளேயும் வரும் இல்லையா? அதான். சரி, ஏன் நான் சொன்னேன் அதுக்கு வந்துடுவோம். எதனால் இந்த குழந்தைக்கு, எதனால் அந்த விதி தவறு? எல்லா சமயத்திலையும் குரு சுக்கிர தொடர்புடன் ஒரு கிரகம் இருக்கும்போது நல்லது செய்யுன்ற தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. முதல்ல தப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தப்பு. மகர லக்னம் இல்லை மகர ராசிக்கு சூரியன் இருக்கிறது. ஏன்னா ராசிப்படி பாருங்கள், ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன். ராசிக்கு 8ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 2 மாரகாதிபதி, அதாவது சுக்கிரன் ஒரு மாரகாதிபதி மற்றும் குரு ஒரு மாரகாதிபதி. அந்த குரு லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறான்.
இது ஒரு அமைப்பு. பாதகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறான். மற்றும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு, அதாவது குரு சுக்கிரனை பார்க்க அந்த சுக்கிரன் சூரியனிடம் அஸ்தமனமாகி இருக்கு. ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கும் அது 8ஆம் பாவகம், ராசிக்கு 8ஆம் பாவகத்திற்கு அது மாரகாதிபதிகளுடைய கூட்டு அஷ்டமாதிபதியுடன். அப்போது இந்த குழந்தை உயிர் பிழைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், லக்னம். இந்த லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி ஆட்சி, சுபத்துவம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க பாயிண்ட். சுபத்துவத்தினால் இந்த குழந்தை பிழைக்கவில்லை. ரொம்ப அழுத்தமாகவே சொல்கிறேன், சுபத்துவத்தினால் இந்த குழந்தை பிழைக்கலை. இந்த குழந்தை பிழைத்ததற்கு காரணம் இந்த இடத்துல லக்னாதிபதி ஆட்சின்ற அடிப்படையில். ஒருவேளை மகர ராசி மகர லக்னமாக இருந்தால் இந்த குழந்தை இல்லை. இதுதான் உண்மை, இந்த குழந்தை இல்லை. சில பேர் ஜாதகம் தப்பு, இந்த லக்னமே கிடையாதுன்னு நீங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம். லக்னத்தை மாற்றலாம், ராசியை மாற்ற முடியாது. ராசியை மாற்றணும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் தள்ளி போடணும். ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாற்றிக்கிட்டு இருந்த நம்ம இப்போ 5 மணி நேரம் தள்ளி போடணும், இல்லை 2 நாள் தள்ளி போடணும், 1.5 நாள் தள்ளி போடணும். நீங்கள் இன்றைக்கே பிறக்கல சாமி, நீ நாளைக்கு தான் பிறந்த, அன்றைக்கி அடுத்த நாள் தான் பிறந்தேன்னு தள்ளி போடணும். ஸோ அந்த நிலைமைக்கு உங்களை நீங்களே மாற்றிக்காதீங்க, அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. ஜோதிடத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். மாரகாதிபதிகள் உண்டு, மாரகம் உண்டு, பாதகம் உண்டு, சாதகம் எந்த பாவகத்துக்கு சாதகம் இது உண்டு. எல்லாவற்றுமே சுபத்துவத்தினால் நடக்குமானா நடக்காது. சுபத்துவமே சில சமயத்தில் பாதகமாக போய் முடியும். அத்தனை கிரகங்களும் குருவுடன் தொடர்பு சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் போட்டேன், அதையும் வேணாலும் போய் பாருங்கள். அத்தனை கிரகங்களும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதையும் விளக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் சீர்தூக்கி பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் வேறு யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்க வைக்கும். அவங்க இந்த வீடியோவை பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இன்னொருத்தருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுன்றதை மறந்துடாதீங்க. கமெண்ட்டு போடுங்க, ஹாவ் சம் இன்ட்ராக்ஷன், கமெண்ட்டு போடுங்க. அப்போ தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். புரியுதுங்களா? சரி, ஸோ அப்போது எல்லா விதியும் சரியாக வருதா? ஜோதிட அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிட அடிப்படையில் என்ன, இது பாஸ்டில் நடந்தது. மகர லக்னம் 8இல் சூரியன் குரு சுக்கிர தொடர்பு மற்றும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த சூரிய தசை நல்லதே தான் செய்யும் என்று வாதாடியவர்கள் பலர். அந்த சமயத்தில் நான் ஒருவன் தான் நின்ன, இல்லை தப்பு, கொல்லும்ன்றதுக்கு உதாரணத்தை காமிச்சிட்டேன். ஏன் குழந்தை வந்தது, உயிர் மீண்டு வந்ததுன்னா லக்னாதிபதின்றதையும் காமிச்சிட்டேன், சொல்லிட்டேன். உங்கள் பார்வையில் நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். எல்லா சமயத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதீர்கள், மூளைக்கு வேலை கொடுங்கள். புரியுதுங்களா? மூளைக்கு வேலை கொடுங்கள். நான் இதை மட்டும்தான் பார்ப்பேன், அதை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. எல்லாமே முக்கியம். சாரம் முக்கியம், கிரகம் முக்கியம், ஆதிபத்தியம் முக்கியம், காரகம் முக்கியம். சுபத்துவத்தால் மட்டுமே எல்லாமே நடந்து விடும்ன்றது ஒரு எண்ணத்தில் இருக்காதீங்க. சுபத்துவமும் வேணும், வேண்டாம்னு சொல்ல வரல, வேணும். ஆனால் அதே சமயத்தில் எல்லா சித்தரிக்கப்பட்ட ஜாதகமும் உண்மை என்று நம்பிவிடாதீர்கள். என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்காது. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு 2 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், 2 வருடம் காத்து கொண்டு இருந்தேன். இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்குமா, நம்ம சொல்கிறதை நம்புவாங்களா, நம்ம சொல்கிறதை நான் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ கிடச்சிருச்சு, போட்டேன். இந்த மாதிரி படிப்படியாக அடுத்த விதிகளுக்கும் ஜாதகம் எங்கிட்ட கிடைக்கும்ன்றதை நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தை, ஒரு கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸில் உண்மையான ஜாதகத்தை போட்டு விளக்கணும். சித்தரிக்கப்பட்ட ஜாதகத்தை போட்டு விளக்கி யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய விதியை நம்மளே தான் சொல்லிக்கிட்டு இருப்போமே தவிர அது உண்மையாக பொய்யான்றது எப்படி தெரியும்? சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.